நாளை மறுநாள் தவேகாவின் முழுமையான தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடப்படும். திருப்பூர் பெருமாநல்லூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் உறுதி. நெசவாளர்களின் தயாரிப்புகளை சர்வதேச சந்தையில் விற்க இ-காமர்ஸ் உருவாக்கப்படும். முக்கிய நகரங்களில் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் என விஜய் வாக்குறுதி. கைத்தறி விசைத்தறி நெசவாளர் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு ரூபாய் 30,000 வழங்கப்படும் என விஜய் உறுதி. கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட், விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. நெசவாளர் உற்பத்தி செலவை குறைப்பதற்காக 50% மானியம் வழங்கப்படும். நெசவாளர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும் என்றும் விஜய் அறிவிப்பு. காவலர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கூடுதல் பணிப்படி மற்றும் வாரம் ஒரு நாள் சுழற்சி முறையில் விடுப்பு வழங்கப்படும். காவலர்களுக்கான அடிப்படை ஊதியம் ரூபாய் 25,000 உயர்த்தப்படும் என்றும் விஜய் அறிவிப்பு. திருப்பூரில் விஜய் பிரச்சாரத்தை பார்க்க காத்திருந்த தொண்டர்கள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. கடும் வெயில் காரணமாக அடுத்தடுத்து மயங்கி விழுந்த 10 பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதி. வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தேனி மற்றும் மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தேர்தல் பரப்புரை. அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாகர்கோவிலில் நாளை ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம். நாகர்கோவில் பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்தும் போக்குவரத்து மாற்றம் செய்தும் மாவட்ட எஸ்பி உத்தரவு. பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நிதிஷ்குமார் ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். மாநிலங்களவை உறுப்பினராக நிதிஷ்குமார் பதவியேற்ற நிலையில் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பாஜகவின் சாம்ராட் சௌத்ரி தேர்வு. நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறும் என அறிவிப்பு. ஐந்து மாநில தேர்தலுக்கு நடுவே நாடாளுமன்றம் அவசரமாக கூட்டப்படுகிறது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எந்த ஆலோசனையும் நடத்தாமல் தொகுதி மறுவரையை கொண்டு வர மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் வீடியோ வெளியீடு. தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்து விடுவோம். இது இறுதி எச்சரிக்கை எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ பதிவு. எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்துவதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை. எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலை பதில்.
பிரதமரை அச்சுறுத்தும் வகையில் பேசுவதை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறுத்த வேண்டும். அரசியல் சாசனம் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் பேசும் பேச்சா என்றும் அண்ணாமலை காட்டம். சென்னை நீலாங்கரையில் விஜய் வீட்டின் முன்பு குவிந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள். வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி நின்று கையசைத்த விஜய். அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சமத்துவம், சம உரிமை, சமூக நீதி, ஜனநாயகத்தை நிலைநிறுத்தியவர் அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தவிக தலைவர் விஜய் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. மகளிருக்கு மாதம் 2000 உதவித்தொகை, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு ரூபாய் 10,000 உள்ளிட்ட வாக்குறுதிகள் அளிப்பு. We will be providing a monthly assistance of 2,000 rupees to all women heads of the households and a one-time sum of 10,000 rupees to every household when we come to power under the AIDMK lead. முருகனை கொண்டாட தைப்பூசம் மாநில அரசு பண்டிகையாக அறிவிக்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் பாரம்பரியம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் பாஜக வாக்குறுதி. தென் மாவட்டங்களில் விஜய்க்கு செல்வாக்கு கிடையாது என நெல்லையில் நயினா நாகேந்திரன் பேட்டி. திமுக 2வது முறையாக பேரவைத் தேர்தலில் வெற்றி பெறாது எனவும் உறுதி. அதிமுக, பாஜக, சங் பரிவார அமைப்புகளுக்கு ஆதரவாக விஜய் செயல்பாடு இருக்கிறது. திமுக கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திருமாவளவன் பேச்சு. முதலமைச்சர் அறிமுகம் செய்யும் போது வேட்பாளர் எழுந்து நின்றால் போதும் என திருமாவளவன் பேட்டி. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மீது அதிருப்தி எதுவும் கிடையாது என்றும் விளக்கம். சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் தீவிரமடையும் பிரச்சாரம். வாக்காளர்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிக்கும் வேட்பாளர்கள். வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. கேவி குப்பத்தில் கலைஞர் கனவு இல்லம் திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அரசு பேருந்தில் ஏறி விடியல் பயணத்திட்ட பயனாளிகளிடம் கலந்துரையாடினார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்து கெஜ்ரிவால் சென்னையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வருகிற 20, 21 ஆகிய தேதிகளில் திமுக கூட்டணியை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. பன்மைத்துவத்தையும் சமத்துவத்தையும் தேர்ந்தெடுப்போம் என எக்ஸ் தளத்தில் பதிவு.
சமத்துவம், சமூக நீதி, மானுடப்பற்று ஆகியவற்றின் சின்னமாக விளங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கரின் கனவை நனவாக்குவோம் என எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. அவிநாசி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆயக்கவுண்டம்பாளையம் பகுதியில் மக்களுடன் உணவருந்தி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். சென்னை துறைமுகம் தொகுதியில் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மீது தாக்குதல் என புகார். திமுக மற்றும் நாதகவினர் இடையே ஏற்பட்ட மோதல் சமூக வலைதளங்களில் வைரல். கும்பகோணத்தில் 8000 ரூபாய் கூப்பன்கள் வழங்கி வாக்கு சேகரித்ததாக திமுகவினருடன் தவேகவினர் தகராறு. இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட கைகலப்பில் 3 பேர் காயம், மருத்துவமனையில் அனுமதி. ராசிபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் மதிவேந்தனை வரவேற்க பொதுமக்களுக்கு 100 ரூபாய் கொடுத்து அழைப்பு என புகார். வார்டாக சென்று திமுகவினர் பணம் கொடுப்பதை தேர்தல் கண்காணிப்பு குழு கண்டுகொள்வதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்துள்ள வேட்புமனுவில் பட தயாரிப்பு நிறுவன முதலீடு உள்பட பல்வேறு சொத்து விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை என புகார். சொத்து விவரங்கள் குறித்து வருமான வரித்துறை மற்றும் மத்திய கம்பெனி விவகாரத்துறை விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. கிராம உதவியாளர்கள் பகுதி நேரமாக பணியாற்றிய காலத்தை ஓய்வூதியத்திற்காக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், தண்டபாணி, குமரேஷ் பாபு ஆகிய மூவர் குழு அமர்வு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு. சாத்தூரில் திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் வீட்டில் 122 சவரன் நகைகள் கொள்ளை. பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த போது கைவரிசை காட்டிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தமிழகம் முழுவதும் தமிழ் புத்தாண்டு உற்சாக கொண்டாட்டம். கோயில்களில் மக்கள் சிறப்பு வழிபாடு. தமிழ் புத்தாண்டை ஒட்டி உலக புகழ் பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சிறப்பு பூஜை. பெருவுடையாருக்கு அபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம். கோவை முத்துமாரியம்மன் கோயிலில் 500 ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு பூஜை. தமிழ் புத்தாண்டையொட்டி நடந்த சிறப்பு பூஜையில் திரளானோர் பங்கேற்று சாமி தரிசனம். தமிழ் புத்தாண்டையொட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் வாழ்த்து. தமிழ் புது வருட பிறப்பு தமிழ் பண்பாட்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணமாகும் என பதிவு. குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார் பிரதமர் மோடி. சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டார்.
தேர்தல் பரப்புரைக்காக தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. ஓரிரு நாட்களில் அவரது வருகை குறித்த அறிவிப்பு வெளியாகும் என கிரிஷ் ஷோடங்கர் பேட்டி. தமிழ்நாடு பேரவைத் தேர்தலுக்கான விசிகவின் கொள்கை விளக்க அறிக்கையை வெளியிட்டார் திருமாவளவன். மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வேண்டும் என்று வலியுறுத்தல். சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம். ஆலையின் உரிமையாளர் கைதான நிலையில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. புகழ்பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் சித்திரை தேர் தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். $12,000 கோடி மதிப்பிலான டேராடூன் டெல்லி விரைவுச்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. காரில் ரோட் ஷோ சென்ற பிரதமருக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு. தொகுதி மறுசீரமைப்பு மசோதா கொண்டு வரப்படுவதை எதிர்க்க முடிவு. ஏப்ரல் 16, 17, 18 தேதிகளில் மக்களவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் கட்டாயம் இருக்க உத்தரவு. நாடு முழுவதும் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாட்டம். பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் அவரின் சிலைக்கு மரியாதை. உத்தரப்பிரதேசத்தில் திறன்சாரா தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிப்பு. மாநில அரசின் முடிவை அடுத்து போராட்டம் வன்முறை தணிந்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் எரிவாயு கப்பல்களுக்கு சுங்க கட்டணம் விதிக்கப்பட்டதா என இந்தியாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சுங்க கட்டணத்திற்கு ட்ரம்ப் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்தியாவுடன் நல்லுறவு நீடிப்பதாக ஈரான் அரசு விளக்கம். ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் 3 மாத காலம் கூட தாக்கு பிடிக்க முடியுமா என்று ஈரான் கிண்டல். ஈரானிடம் 90 நாட்களுக்கு விற்பனை செய்யும் அளவிற்கு நடுக்கடலில் உள்ள கப்பல்களில் கச்சா எண்ணெய் கையிருப்பு உள்ளதாகவும் ஈரான் அறிவிப்பு. மீட்பர் இயேசுவாக ஏஐ மூலம் சித்தரிக்கப்பட்ட தமது படத்தை நீக்கினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். கத்தோலிக்க அமைப்புகளின் கடும் கண்டனத்தை அடுத்து தன்னை ஒரு டாக்டராக கருதி வெளியிட்டதாக சமாளிப்பு. கடுமையான யுத்தத்தில் ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்ற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் புதிய வியூகம். 11 F-35B ஜெட் போர் விமானங்கள், 15 போர்க்கப்பல்கள் மூலம் அமெரிக்க விமானம் மற்றும் கடற்படையினர் ஜலசந்தியை சுற்றி வளைத்தனர். நடப்பு IPL தொடரில் 2வது வெற்றியை பதிவு செய்யுமா சென்னை அணி. சேப்பாக்கத்தில் இன்றிரவு நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணியுடன் பலப்பரீட்சை. CSK குஜராத் டைட்டன்ஸ் இடையேயான போட்டிகளின் இடங்கள் மாற்றம். நகராட்சி தேர்தலையொட்டி IPL நிர்வாகம் அறிவிப்பு.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்தது. சவரன் 1,13,760 ரூபாயாகவும் கிராம் 14,220 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியின் விலையும் உயர்ந்தது. கிலோவிற்கு 5,000 ரூபாய் உயர்ந்து 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை.